ஸ்ரீ பரமாத்மனே நமः. அத பஞ்சதசோऽध्यायः. ஸ்ரீ புருஷோத்தமயோகः. ஸ்ரீ பகவானுவாச்ச சர்வஸ்ய சாஹம் ஹ்ருதி சந்நிவிஷ்டோ மத்தஸ்மிருதிர்ஞானமபோஹனம் ச வேதைश्च சர்வைரஹமேவ வேத்யோ வேதாந்தக்ருத் வேதவிதேவ சாஹம். நான் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிறேன். ஆன்ம நினைவு, விழிப்புணர்வு, சந்தேகமற்ற நிலையெல்லாம் என்னிடமிருந்தே உண்டாகின்றன. அனைத்து வேதங்களாலும் அறியப்படும் பொருள் நானே. வேதாந்தத்தை தோற்றுவித்தவனும் வேதத்தை அறிந்தவனும் நானே என்கிறார் பகவான் கிருஷ்ணர். 14 லோகங்களில் உள்ள அனைத்து ஜீவாத்மாக்களுக்குள்ளும் அந்தர்யாமியாக பகவான் பரந்து விளங்கி வருகின்றான். உயிர்களின் நினைவாற்றலாக பகவான் இருந்து கொண்டிருக்கின்றான். நினைவாற்றல் என்பது அனுபவத்தால் பெறப்படும் அறிவு. அடுத்தது பேரறிவு, அதாவது தன் சிந்தனையால் பெறப்படும் அறிவு. இவை வளருவதும் தேவையில்லாத போது மறப்பதும் இயல்பு. ஆகவே ஞாபக சக்தி எனும் நினைவாற்றல், அறிவாற்றல், மறந்திடும் இயல்பு ஆகியவனவாக பகவானே இருக்கின்றான். மனதிற்கும் ஓர் ஆற்றல் உண்டு. தேவையற்றன மறக்கப்பட்டால்தான் தேவையானவை உருவாகும். இது அறிவியல் உண்மை. வேதமே உருவானவன் பகவான். வேதம் என்பது இயற்கை விளக்கம். அவ்விறைவனின் ஆற்றலை, மாட்சிமையினை வெளிப்படுத்துவதாகும். அவ்வியற்கையின் மூலம் இறை ஆற்றல் தெரியப்படுவதால் அவ்வேதத்தில் அறியப்படும் பொருளாக பகவான் விளங்குகின்றான். அதாவது ஞானத்தின் மறு உரு இறைவன். தத்துவ விளக்கங்களின் ஊற்றாக பகவான் இருப்பதால் அவ்விளக்கங்களை தந்திடும் வேதாந்தமாகவும் பகவானே இருக்கின்றான் என்கிறது இந்த ஸ்லோகம். அடுத்த பதிவிலே இதன் தொடர்ச்சியை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.